உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம். கேள்வி புரியுதா? கடவுள்னா என்ன, அது எப்படி நான் அடையணும், அதை கூட இருக்கணும். அது விலகுனா என்ன தீமை ஏற்படும், அதை கூட சேர்ந்து என்ன நன்மை ஏற்படும். கடவுளால் எனக்கு என்ன பயன்? புரியுதா? புரிஞ்சிச்சா? எங்க பிரச்சனையே அதுதான். இந்த கேள்வியே இல்லாம தான் எல்லாரும் சாமி கும்பிட்டுங்கிறான். தேசத்தெல்லாம் கடவுளுக்காக தான். கடவுள் ஒன்றுக்குள்ள இருக்குது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. கடவுள்னா எங்கேயோ இருக்கிற ஒரு சிலையிலையோ கோயிலையோ புக்கிலையோ வேதத்திலையோ இருக்கிறது இல்லை. உன் இதயம் துடிக்கிறதுக்கு எது ஆதாரமோ அதான் கடவுள். உன் இதயம் துடிக்குது இல்ல, உன்னால இல்ல, ஸ்டாப் அப்படின்னு சொல்லி நிறுத்த முடியாது. உன் இதயத்தை என்ன பண்ண முடியாது உன்னால? கொஞ்சம் நில்லு. உன் லிவர் ஃபங்க்ஷன் ஆகுது இல்ல, நிறுத்து, சொல்ல முடியாது. சாப்பிட்டா செரிச்சுக்குது இல்ல, சொல்ல முடியாது. நீ சாப்பிட்றதெல்லாம் செரிச்சுன்னு சொல்லி கூட வயிற்றுக்கிட்ட முடியவே முடியாது. உன் வயிற்றுக்கிட்ட உன்னால ஜெயிக்க முடியாது. ஒரு 4 நாளுக்கு பட்னியாகிறேன்னு சொல்லலாம் வயிற்றுக்கிட்ட. கம்முனரு, நம்ம உபாசங்கிறோம். ஆமா, என்ன பண்ணாத, எதுவும் பண்ணாதன்னு அல்சர் வந்துடும். நீ உபாசகர்றா, எனக்கு என்ன ஆச்சு, அல்சர் வந்துடும் சொல்லும். பர்ஃபெக்டா இருக்குது. யாரோ ஒருத்தன் உள்ள இருந்து பர்ஃபெக்டா இருக்கிறான். உள்ளோ யார் உள்ள? நாய் உள்ளவும் இருக்கிறான். நாயை உட்கார வச்சு சொன்னா ஒத்துக்கான். நாயே உனக்குள்ள கடவுள் இருக்குதுன்னா ஒத்துக்காது. இதே மாதிரி நான் சொல்லும் போது ஒத்துக்காதவங்களாம் யாரு? எனக்கு இப்படி பேசுற இருக்கிற சப்ஸ்கிரைபர் குறைய மாட்டாங்களா? குறைஞ்சிட்டவன் என்ன பிரச்சனை? கடவுள் உனக்குள்ள இருக்குதுன்னு ஒத்துக்காது. நீ யாரு? உனக்கு அறிவு என்னத்துக்கு? வேஸ்ட். நீ ஜாதியாரு, மட்டையாரு, மயிராரு, என்ன புரியல உனக்கு? என்ன சுமக்கிறன்னு உனக்கு புரியல? கடவுள் சுமக்கிற என்ன சொல்லித்தரேன் நானு? நீ கடவுள் சுமக்கிறேன்னு சொல்ற. உன்னை எவ்வளவு விசேஷமா சொல்றேன் நானு. எங்க வைக்கிற உன்னை எத்தனை போய் நீ என்ன எங்க வைக்கிற? யாரும் பார்க்கறதுனால நான் மட்டும் உனக்கு பார்த்துன்னு சொல்லணுமா இல்லையா? தொடர்ந்து பேசணும். ஒரு கமெண்ட்ல முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா நீங்க எதுக்காகவும் செலிக்காதீங்க, தொடர்ந்து பேசுங்க. நான் எப்படி செழிப்ப மயிறு? நீ கேட்கறா கேள்வி கேட்க கேட்டி போனா எங்க இருக்குது கடவுளே? உனக்குள்ள இருக்குதுன்னா அப்ப எனக்குள்ள இருந்து புரிஞ்சுதானே வந்திருப்பேன். எனக்குள்ள இருந்து புரியாம உங்ககிட்ட வந்து பேசியிருப்பேன். அப்ப உனக்கு என்ன புரியல? உனக்கு என்ன தேவைப்படல? கடவுள் தேவைப்படல, ஜாதி தேவைப்படுது. என்ன மாதிரி ஒருத்தன் பேசுறானா என் ஜாதி அவன் மாட்டுக்கறி சாப்பிடாத கூட்டமா மாட்டுக்கறி சாப்பிடுறவனா? புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்ப என்ன பார்க்கல, கேள்வியே கேட்டா கூட பாக்குறதுக்கு தகுதி இல்லை. கேள்வி என்னடான்னா கடவுள்னா என்னன்னா நீ தான், உனக்குள்ளதான் 3ல் 1 பங்கு நீ கடவுள் தான். 3ல் 1 பங்கு நீ கடவுள் தான். கடவுள்லயே பிறந்து கடவுள் கூடவே வாழ்ந்து கடவுளையே சுமந்து நீ என்ன மட்டும் தெரிஞ்சுக்காம போறேன்னா நீ கடவுள் மட்டும் தான் தெரிஞ்சுக்காம போற. அதுக்கு காரணமும் நீ தான். என்னடா நான் தான் கடவுள் உள்ள சுமக்கிறேன், நான் ஏன் புரிஞ்சுக்கலன்னா எது எனக்குள்ள இருக்குதோ அது எனக்கு விசேஷம் இல்லைன்னு நினைச்சிட்டேன். எங்க நான் வாழ்றனோ எங்க நடக்கிறனோ அது எனக்கு விசேஷம் இல்லை. வெட்ட வெளியில நான் நடக்கிறதுனால வெட்ட வெளி எனக்கு விசேஷம் இல்லைன்னு ஆயிடுச்சு. வெட்ட வெளியில தான் நடக்க முடியாது நானு. ஆனா நீ என்ன நினைச்சிட்ட? இங்க இருக்கிற பொருள்கள் எல்லாம் பார்த்த, வெட்ட வெளியே பார்க்கல. அதுதான் நிறைய இருக்குது, அளவுல அதிகமா இருக்குது, எங்க பார்த்தாலும் அதான் இருக்குது. இதை சொல்லிட்டும் போய்கிறான். பார்க்குற இடத்துல எல்லாம் நீக்க மரம் நினைச்சுக்கிற. இருக்கும் இடமெல்லாம் யாரு தான்? அவன் தான். அவன் இல்லாம ஒரு இடம், ஒரு அணு கூட அசையாது, ஒரு துரும்பு கூட அசையாதபடி எங்குமா இருக்கிறான். அங்கு எனாதபடி என்னென்ன முடியுமோ அவ்வளவு சொல்லிட்டு போய்கிறான். எங்க பார்த்த? ஏன் உனக்கு புரியல? எங்கேயோ இருக்கிற மாதிரி ஏன் நினைச்ச? உன் ஜாதி திமிரு, உன் மத திமிரு, உன் மொழி திமிரு, உன் உணவு கோட்பாட்டில் இருக்கிற ஒழுக்கத்தை திமிரு, வார்த்தைகளை பேசுற விதத்துல திமிரு. உனக்கு இவ்வளவு ஆணவம் உள்ள உனக்கு எப்படி கடவுள் வெளிப்படும்? முழுசா ஆணவம். போன பேசுற, நான் நாளைக்கு பேசுறேன்ற, நாளைக்கு பேச மாட்டேன்ற. ஞாபகம் வந்தா கூட போன்ற. யார அலட்சிய பத்தின நீ? யார? உன்னை அவமானப்படுத்து. இன்னும் அவருக்கு போன் பண்ணலன்னா நான் அவரை தானே அலட்சிய பத்தின. கிடையாது. உனக்கு தோணுச்சா இல்லையா? நான் இப்ப பேசுறேன்னு சொல்லி சொன்னேன்னு தோணுச்சா இல்லையா? ஏன் செய்யல? அப்ப யார அவமானப்படுத்திக்கிறீங்க? அப்போ தன்னை தானே அவமானப்படுத்த தயாரான ஒரு மனிதனுக்கு எப்படி தனக்குள்ள இருந்து வெளிப்போனது? இப்ப கடவுள் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நலமாவும் சுகமாவும் எதனாலையும் கவலைப்படாம இருக்கணும்னா எனக்குள்ள கடவுள் இருக்குதுன்னு தெரியணும். எனக்குள்ள கடவுள் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சே உன் சமூகத்தில் என்ன அசிங்கப்படுத்த எனக்கு தோணும். ஏன் சும்மா அதெல்லாம் ஜாதியாவது எதடா, மதங்களாவது எதடா, எல்லாம் இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சும்மா தமாஸ் பண்றது தானே பேசிக்கிறீங்க. சாப்பிட்டா சிரிக்கிற விஷயம் ஒரு விஷயமா? புரியுது எனக்கு. அப்போ கடவுள்னா எனக்குள்ள இருக்கிற ஒரு அபரிதமான சக்தி. எல்லாருக்குள்ள இருக்குதோ இல்லையோ,
எல்லாரும் ஒத்துக்கிறானோ இல்லையோ, யார் ஒத்துக்கணும்? நான் சொல்றேன், நீ ஒத்துக்கணும். பார்த்து ஆச்சரியப்படுறேன் நான். உங்களை கடவுள் உனக்குள்ள இருக்குதுன்னா உன்னைதான் நீ அவமானப்படுத்துற. எந்தெந்த ஃபார்மெட்ல? ஆத்தா எத்தனை ஆத்தாவளோ அப்பா எத்தனை அப்பனும். அப்பா ஆத்தா சொன்னாருக்காக என்ன சொல்ற நீ? உங்க அப்பா அம்மா சொன்னாங்கிறதால என்ன பண்ணுகிற? யார் உன்னை முட்டாளாக்குனாங்க? ஃபர்ஸ்ட் இனிஷியலா யார் உன்னை முட்டாளாக்குறது? வெறும் ஃபக் பண்ணி போய் பெத்து போட்டது மட்டும் தான் அவங்க வேலை நீ நினைச்சுக்கிறியா? உன்னை கூட செத்துருவானா உங்க அப்பா? தசரதன் காட்டுக்கு போன, பிள்ளைய காட்டு போன, இவன் போக வேண்டியது தானே. பொன்னாடி வந்து சொல்ற இது மாதிரி அவனை அமுச்சு விட்டுறான்னா நான் அவெல்லாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே. சத்தியம் அது மயிராகுதுன்ட்டு செத்துற வேண்டியது தானே. கதையா அப்படி சொல்லி வச்சுக்கிறான். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தான் ஏற்படுத்தின ஒரு கோட்பாடு கொருத்தியம் வந்து அதுதான் சரின்னு நின்னுப்பான். அவனவே பண்ண மாட்டான், சிந்திக்க மாட்டான். எப்ப சிந்திப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் கடவுள் அருள் இருக்கணுமா, அப்பதான் அவன் சிந்திப்பானா. அப்புறமா எப்படா பேசுவேன் பின்ன அப்படிதான். அப்ப ஜாலியா தானே பேசணும் நானு. எப்படி இருந்தாலும் புரிய போறனுக்கு புரியும், எப்படி இருந்தாலும் புரியாதவனுக்கு புரியாது. இப்போ நான் எப்படி பேசலாம்?